பிரைஸ் தி லார்ட். வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. கலாத்தியர் 4:10-11. நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். ஆமென். இந்த நாளில் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் நானும் எப்படிப்பட்டவங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சரீரத்துக்குள்ள நம்ம தரித்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, காலங்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் எது நல்ல நாளும் பார்க்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா சிஏ சர்ச்சுக்கு போவாங்க, ஆர்சி சர்ச்சுக்கு போவாங்க, ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போவாங்க, இப்படி எல்லாமே பண்ணுவாங்க பாருங்கள். ஆனால் சபையில் நல்ல ஒரு அதிகாரத்தில் இருப்பாங்க, நல்ல ஒரு செக்ரட்டரியாக இருப்பாங்க, நல்ல பொறுப்பாக இருப்பாங்க, மூப்பராக கூட இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல நாட்கள் பார்க்குறாங்க, ஜோசியக்காரரை பார்க்குறாங்க, காலண்டரில் என்றைக்கு நல்ல நாள் போட்டுருந்து பார்க்குறாங்க. அப்படிப்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் நாட்களில் அப்படி ஜனங்கள் அதை பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நான் பிரயாசப்பட்டது வீணாக போயிருக்கோன்னு பயந்துருக்கிறேன் அப்படின்னு பார்க்குறா. நீங்களும் ஒரு வேளை அப்படி பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துடைய ஆவி இல்லை. பாருங்கள், யூதர்கள் ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு பாரம்பரியத்தை கடைபிடிச்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அந்த பாரம்பரியத்தில் உடைச்சி போட்டு ஓய்வு நாளில் தான் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார். ஸோ நீங்கள் அப்படிப்பட்ட காலத்தையும் நல்ல நாள் பார்த்து உங்கள் வீட்டில் விசேஷங்களை செய்தீங்க அப்படி சொன்னால் இன்றைக்கி மனம் திரும்புங்க. அதுவும் நம்ம ஒரு ஆசீர்வாதத்துக்கான தடையான காரியம் ஒன்று தான். நல்ல நாட்களை பார்க்காதீங்க. நீங்கள் எதெல்லாம் உங்களுக்குள்ளே இயேசுவின் ஆவி இருக்கிறதுனால என்னைக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அது நல்ல நாள் தான். ஸோ அதுலேருந்து மனம் திரும்புங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.